அவர் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காரு. அவர் எப்படி கிளம்பி பட்டணத்தூர் கிளம்பி வரேன்னு பதிவு பண்ணுறாருன்னா, பராசக்தி படத்தை டூரிங் தேட்டரில் பார்த்தாராம். பார்த்துட்டு நான் வந்து பாருங்கள் சிவாஜியை மிஞ்ச போகிறேன், பயங்கரமாக நடிகன் ஆக போகிறேன்ட்டு வண்டி ஏறினாராம். வண்டி ஏறி உள்ளே வந்து பார்த்தாதான் அப்போ வந்து முகத்தோற்றத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற காலகட்டம் அவர் வந்த காலகட்டங்கள். அப்போ சரி நீ நடிகராக சாத்தியம் இல்லை, நம்ம டைரக்டராக சொல்லிக்கணும்னு சொல்லி புட்டண்ணான்னு ஒரு டைரக்டர் இருக்குது, தெலுங்கு டைரக்டர் எஸ்ஆர் புட்டண்ணான்னு சொல்லி அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்றாரு. அந்த உதவி இயக்குனராக சேர்ந்து அவர் 16 வயதில் எடுத்த கஷ்டத்தையெல்லாம் பகிர்ந்துக்கிறார். எப்படி பகிர்ந்துக்கிறாருன்னா, ஃபிலிம் வாங்க கூட காசு இருக்காதான். அது அம்மன் கிரியேஷன் சொல்லி எஸ்ஏ ராஜுகன்னு ஒரு ப்ரொடியூசர் அந்த படம். அப்போ சும்மா கேமரா ஓட விடுவாராம், கம்மல்லாம் சத்தம் போடுவாராம், அண்ணே இருங்கண்ணே சும்மா நடிகனே, ஷூட்டிங் இல்லைன்னா ஒரு மாதிரி நினப்பாயினே வைப்பாயினேன்னு சொல்லி அவ்வளோ சிரமப்பட்டு அந்த படத்தை எடுத்து அந்த படம் ஓடி மிகப்பெரிய டைரக்டராக வந்தார். அதை ஒரு தடவை நடிகர் திலகத்தை போய் பார்க்கும்போது சொன்னாரானே, நான் உங்களை பீட் பண்ணணும்னு வந்தேனே, உங்களை வச்சு படம் எடுக்க வந்துட்டேன்னு சொன்னாப்பிலையா முதல் மரியாதை கதையை சொல்லும்போது. அப்போ சிவாஜி கிண்டலாக கேலியாக சொன்னார், பரதரவே பதிவு பண்ணியிருக்காரு, ஏன்டா உங்கள் ஊரில் எல்லாம் கண்ணாடி இல்லையா, உன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க மாட்டேயான்னு லந்தா சொன்னாரா. இல்லைண்ணே உண்மையிலே உங்களை வச்சு உங்களை மிஞ்சலன்னு வந்தேன், இப்போ உங்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லி சிவாஜி கேரியரில் முதல் மரியாதை மாதிரி ஒரு படம் நீ அமைகிறது மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி ராதாவுக்கு நல்ல கேரியர் அந்த படம். அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரு. அவருக்கும் மதுரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மண் வாசனைன்னு ஒரு படம். அந்த மண் வாசனை ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டியன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும்போது அங்கே உள்ள வளையல் கடையில் ஒரு இளைஞன் ஓடி ஆடி வியாபாரம் போகிறத பார்த்து அவர் செலக்ட் பண்ணி அந்த படத்தில் போட்டார். அந்த படம் உண்மையிலே பாண்டியன் ரேவதி அதில் அறிமுகம். பாண்டியனுக்கு ரேவதிக்கு மண் வாசனைன்னு ஒரு படம். அதில் காந்திமதி வந்து பாட்டியாக வருங்க. காந்திமதிட்டு எவ்வளோ நடிப்பு தர, அது சிவாஜி எம்ஜிஆருக்கெல்லாம் அம்மாவை நடித்தாள். அது ரொம்ப நடித்தவங்க, சூப்பராக நடிக்கக்கூடிய ஆள் தான். ஆனாலும் பல கேரக்டர் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தில் வர்ற அந்த பாண்டியனோட அம்மா கேரக்டரில் வருவாங்க, பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ரேவதியும் பிரமாதம் நடிச்சிருக்கோம். உண்மையிலே அந்த மதுரை மண் பாண்டியன் மதுரை தான். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 300 நாளைக்கு முன்னாடி மினிப்பிரியா திரையரங்கில் ஓடிச்சு. மண் வாசனைன்னு ஒரு படம். ரேவதி அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கு. ரேவதி மிகச்சிறந்த நடிகை. அதாவது கவர்ச்சி காமிச்சு போயிடுவாங்க நடிகைகளுக்கு மத்தியில். நதியா, ரேவதி, சரிதா, இவங்க ஆளுகள்லாம் இப்போ ராதிகா, அப்படி ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா நடிப்பில் பேர் வாங்கின ஆளுங்க. அதில் பாருங்கள், ராதாவும் ராதிகாவும் ரேவதியும் நம்ம பாரதிராஜா கைவண்ணத்தில் உருவாகின அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகைகள். அதனால் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு டைரக்டரு. அவர் இறந்துட்டாருங்கிறது வருத்தம் தான். பாண்டியன்னு அதோட நிப்பாட்டல். அடுத்து புதுமை பெண்ணு ஒரு படம் எடுத்தார். அந்த புதுமை பெண்கிற படம்லாம் பார்த்திங்கன்னா ரேவதி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு வரும், அதை கூட இப்போ கூட ஒரு மீம்ஸ்லாம் போடுறாங்க, ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமேன்னு. அந்த கணவன் வந்து மனைவி மேலே ஒரு கொலைப்பலிக்கு ஆளாகி உள்ளே போயிடுறாரு. அந்த கணவனை மீட்டுறதுக்கு அவங்க இரவு மூலமாக கஷ்டப்பட்டு ரேவதி வேலை பார்ப்பாங்க. அவங்க குடும்பமே சேர்ந்து ரேவதியை விலைமாது விபச்சாரின்ற மாதிரி பட்டம் சூட்டி தெருவே பழிக்குது. பாண்டியன்னு அதில் சந்தேகப்படுறாங்க. அப்போ அதை விட்டுட்டு இவ்வளோ நாள் உனக்கான போராடின பாரு, அதுக்காக நீ என்னடா நீலாம் ஒரு மனுஷனா, உனக்காகத்தானே இம்புட்டும் போராடன்னு சொல்லி அந்த தாலியை கலட்டி மூஞ்சியில் எரிஞ்சிட்டு அப்படி வெளியில் வரும் பாருங்க. பாரதியார் வேஷம்ல ஒரு சின்ன பொண்ணு சின்ன பையன் வருமே, 2 பேர் ஓடி வந்து அந்த மவுண்ட் ரோடில் ஜாயின் பண்ணி அந்த சீன் இருக்கும். அது பாரதியார் சிலை கீழே அந்த சீன் இருக்கும். பிரமாதமாக இருக்குங்க. அவ்வளோ தத்துவம் உணர்வுபூர்வமாக அமைச்சிருப்பாப்புல. அதுதான் ஒரு இயக்குனர் இமயம். எதையுமே அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த டைரக்டோரியல் டச் அப்படிங்கிறது அது பாரதிராஜன்ட்டு அதிகம். நம்மளே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவார். அவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுத்து நடிப்பு வாங்கக்கூடிய அவர் கைக்கு போயிட்டா அது சொல்லுவாங்கள்ல, ஒரு படத்தில் கூட விளையாட்டாக சொல்லுவாங்க, அவர் யார் கல்லை கூட நடிக்க வச்சவர் அப்படின்னு. அந்த பாசம் ஏன் வருதுன்னா, முதல்ல சிவாஜி ஒரு கல்லை தூக்குற மாதிரி சீன் வரும். அந்த கல்லை கூட பார்த்திங்கன்னா அந்த கல்லை கூட நடிக்க வச்சாரா பாரதிராஜான்ற மாதிரி. அந்த கல்லை கூட சிற்பமாக்குற திறமை இயக்குனர் பாரதிராஜாட்ட இருக்குது. அவரை பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காதல் ஓவியம்னு ஒரு படம், அப்படி ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. குருட்டுளவு வந்து இந்த அளவுக்கு நுணுக்கமாக அவ்வளோ கரெக்டாக யதார்த்தமாக நடிகரை போட்டு, அவர் பேர் கண்ணன் தான்,
அதில் நடித்த நடிகர் பேரும் கண்ணன் தான். ராதாவும் கண்ணன் நடித்த அந்த படமும் அருமையாக இருக்கும். அருமையாக சூப்பராக கொண்டு போய் அந்த காதல் ஓவியம்ன்ற படம் எடுத்தார். கண்களால் கைது செய்யலாம் ஒரு படம் எடுத்தாப்புல. கண்களால் கைது செய்யன்னு பிரியாமணியும் நடிகை போட்டு எடுத்தாப்புல. அது அறிமுகம் அங்கே தான். பாருங்கள் எவ்வளோ ஒரு ட்ராக் இருப்பாருங்க. அவர் யூனிட் பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பாக்கியராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன், இவங்க மணிவண்ணன், ஆர்கே செல்வமணி, இவங்க பூரா அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க. பாரதிராஜா டீமுக்கு போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் உள்ளே வந்திருக்காரு. இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்தில் மட்டும் ராஜா கிடையாது, நடிப்புலையும் ராஜா. அவர் மற்ற நடிகர்களுக்கு டைரக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பல பரிமாணங்களை முக உணர்வுகளை வெளிப்படுத்துவார், நடிக்க வைப்பார். நீங்கள் கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் டைரக்டராகவே வருவார். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். அவர் ஏகப்பட்ட படங்கள் நடித்தார். குறிப்பாக சொல்லணும்னா பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை படங்கள்லாம் பாருங்களேன், பிரமாதமாக நடிச்சிருப்பார். அப்பேற்பட்ட நடிப்பு உள்ளவர், நடிப்பு சக்தி உள்ளவர், நல்ல திறமை உள்ளவர். இது இயக்குனர் தான் இயக்குனர் இமயம் அப்படின்னாங்க. இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன், இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரனா, இயக்குனர் இமயம் பாரதிராஜா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக மக்கள் கொண்டாடினாங்க.